கூடிய சீக்கிரமே சுரேஷ் அழகுமதி பக்கம் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா ராஜலட்சுமி அப்பா ராகவன் 2 பேர் பக்கமும் இருக்கிற தப்பை தட்டி கேட்டால் நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ராகவன் வெளியில் வெயிலில் வேர்க்க விறுவிறுக்க போயிட்டு வந்து அப்படியே பைய வச்சுட்டு உட்கார்றாரு. லட்சுமி அந்த ஃபேனை கொஞ்சம் போடு லட்சுமி அப்படின்னு படபடப்பாக பேசுகிறாரு. உடனே ராஜலட்சுமியும் என்னங்க ஆச்சு, ஏன் உங்களை யார் இந்த வேகாத வெயிலில் மார்க்கெட்டுக்கு போக சொன்னா? அதுதான் சாயங்காலம் பாக்கியராஜ் வரும்போது வாங்கிட்டு வந்துடுவான்ல, நீங்கள் போகாமையே இருந்திருக்கலாங்க இந்த வயசான காலத்தில், எதுக்கு சிரமம் அப்படின்னு. மலரே மலரே உன் மாமா வெயிலில் போயிட்டு வந்திருக்காரு பாரு, ஒரு கப்பு மோர் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ கொண்டு வர அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே மோரை கொண்டு வந்து நீட்டுறாங்க மலரு. ராகவனும் கோபத்தில் அப்படியே மோரை தட்டி விடுறாரு. உடனே ஏன் மாமா என்னாச்சு மாமா, நீங்கள் அத்தை நைட்டு சொன்ன மாதிரி தான் எல்லாம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலைன்னு எல்லாம் போட்டு அடித்த மோர் தான் மாமா, ஏன் தட்டி விட்டீங்க அப்படின்னு மலர் பயந்துக்கிட்டே கேட்குறாங்க. எங்கே அந்த கேடுகட்ட சிரிக்கி அப்படின்னு கேட்குறாரு ராகவனும். உடனே யாரை மாமா கேட்குறீங்க அப்படின்னு மலரும் கேட்குறாங்க. வேற யாரு, எல்லாம் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காளே புது மருமக அவ தான் அப்படின்னு சொல்கிறாரு ராகவனும். யாரு, மதிய பற்றியா கேட்குறீங்க? அவ இப்போ தான் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் ஏதோ ரெஸ்யூம் அனுப்பணும்னு சொல்லி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இவ ரெஸ்யூம் அனுப்பிக்கிட்டே போய்கிட்டு இருக்கட்டும், இன்னைக்கு நான் வெளியில் பார்த்த காரியத்தை வீட்டில் சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ராகவனும் சொல்கிறாரு. உடனே ராஜலட்சுமியும் என்னங்க என்னாச்சு, ஏன் ஏதாவது உங்கள் கண்ணுக்கு அசிங்கமாக படுற மாதிரி அவன் நடந்துக்கிட்டாளா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்குறாங்க. ஆமாம், அவளை நான் எங்கே பார்த்தேன், நம்ம சுரேஷை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். என்ன நம்ம சுரேஷை வெளியில் பார்த்தீங்களா? அவன் ஏதாவது வேலை விஷயமா வெளியில் வந்திருப்பான், அவனை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஏன் இங்கே வந்து அவளை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? விலாவாரியா என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் சொன்னா தாங்க எங்களுக்கு புரியும் அப்படின்னு ராஜலட்சுமியும் கேட்க. ஆமாம் மாமா, ஏன் சுரேஷ் என்ன பண்ணனா மாமா அப்படின்னு கேட்க. இங்கே நம்ம வீட்டுக்கு அடுத்து 2வது வீட்டு இல்லை 3வது தெருவில் ஒருத்தி இருப்பாளே கனகான்னு ஒருத்தி, அவளை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்க. உடனே மலரும் கனகாவா மாமா, ஒரு தெருவில் எத்தனை கனகா வேணுனாலும் இருப்பாங்க, அப்படியும் நீங்கள் சொல்கிற கணக்குக்கு பார்த்தா 2 தெரு இல்லை 3 தெரு விட்டு கனகாங்கிறவ யாருன்னு எனக்கு எப்படி மாமா இங்கே அடுப்படியிலேயே கிடக்கிறவளுக்கு தெரியும் அப்படின்னு மலரும் சொல்ல. உடனே ராஜலட்சுமியும் என்ன மலரே வார்த்தை அப்படியே மாறுது, என்னமோ என்னை பார்த்துட்டு ஏசி காமிக்கிற மாதிரி உன்னை அடுப்படியிலேயே நான் போட்டு வச்சுருக்கேங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ராஜலட்சுமி வழக்கம் போல வாயி இந்த காதுக்கும் அந்த காதுக்கும் போகிற அளவுக்கு பிரச்சனையை கிளறிக்கிட்டே இருக்கிறத போல வழக்கமாக செய்கிறத இப்போவும் பேசி காமிக்கிறாங்க மலரை. உடனே மலர் சொல்கிறாங்க, அத்தை நான் உங்களை ஏசி காமிக்கணும் பேசி காமிக்கணும்னெல்லாம் எனக்கு தெரியாது அத்தை, உண்மையிலேயே அந்த கனகா யாருன்னு தெரியாது. நான் இங்கே கிச்சன்லையும் இந்த வீட்டு வேலைங்களையும் செஞ்சுட்டு வெளியில் மார்க்கெட் போகிறதுக்கு கூட என்னை விடுறதில்ல, மாமா வாங்கிட்டு வந்துடுறாரு, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அங்கே சொல்ல. உடனே அங்கே ராஜலட்சுமியும் எனக்கு தெரியுங்க சொல்லுங்க, 30 வருஷமாக நான் இந்த தெருவிலையே குடியிருக்கேன், எனக்கு தெரியாதா? அந்த கனகானாவே அலருமே அந்த தெரு தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவள் வீட்டில் இன்னைக்கு நம்ம சுரேஷை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். என்னங்க சொல்கிறீங்க, நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு நெஞ்சா அடிச்சுக்கிட்டே அழுகிறாங்க ராஜலட்சுமி. உடனே ராகவனும் ஆமாண்ணா அதை தான் நான் பார்த்துப்புட்டு வந்து அப்படியே அட்டாக்கே வர்ற மாதிரி ஆயிடுச்சு, வீடு வந்து சேர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு லட்சுமி, அதுதான் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு, இப்போ கூட தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, நம்ம பிள்ளையா இது அப்படின்னு அப்படியே பிபி எகிரிருச்சு லட்சுமிங்கிற அப்படின்னு சொல்ல. உடனே ராகவன் மலரு போய் ஒரு டம்ளரில் மோர் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன அநியாயமாக இருக்குது, சுரேஷ் ஏதாவது வேலை விஷயமா அவள் வீட்டுக்கு வந்திருப்பான், இவங்க எதையோ பார்த்துட்டு வந்து இப்போ எனக்கு தான் 2வது வேலை, முதல்ல ஒழுங்காக நான் கொடுக்குறப்பவே இந்த மோரை குடிச்சிருக்க வேண்டியது தானே, இதுங்களோட அதிகாலத்துக்கு ஆணவத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா ஆண்டவா அப்படின்னு மலர் வேண்டிக்கிட்டே போய் மறுபடியும் மோர் அடிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை கடமுடன்னு குடிச்சிக்கிட்டு அங்கே ராகவனும் உட்காந்துருக்க அப்படியே தலைக்கு முக்காடு போட்டு உட்காந்துருக்காங்க ராஜலட்சுமி.
அதே சமயம் மதி அழகாக வெளியில் போயிட்டு வர்றாங்க. அப்போ எங்கே போய்கிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க ராஜலட்சுமியும். உடனே அங்கே மதி சொல்கிறாங்க, நான் இங்கே சொல்லிட்டு தானே போனேன், போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது, ரெஸ்யூம் அனுப்பணும்னு. அது மட்டும் இல்லை, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே நீங்கள் தப்பு. இருந்தாலும் என்னோட மனசாட்சிக்கும் மரியாதைக்காக தான் நான் சொல்லிட்டு போனது. அப்படி இருந்தும் என்ன இப்படி எகிறீங்க வெளியில் போயிட்டு வரக்கிட்ட அப்படின்னு மதி கேட்குறாங்க. உடனே இல்லை நீ போகிறப்ப உன்னோட முடி கலரு வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ உன்னோட முடி கலரு வேறு மாதிரி இருக்குது, என்ன பார்லர் தானே போயிட்டு வர அப்படின்னு சொல்ல, உடனே ஆமாம் அதில் என்ன தப்பு, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க மதியும். உடனே நீ பார்லர் போய் சும்மா அழக அப்படியே மெருகேற்றிட்டு வரலான்னு நினச்சிக்கிட்டுரு, ஆனால் உன் புருஷன் என்ன வேலை பண்ணான்னு தெரியுமா, எனக்கு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. போன வாரம் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணனா, எதுக்காக பண்ணனா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டெய்லியும் தான் இங்கே பிரச்சனை நடக்குது, இதில் போன வாரம் செஞ்ச பிரச்சனைனா எதுன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறது, எதுக்காகன்னு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. 1-2 இருந்தால் ஞாபகம் வச்சுக்கலாம், டெய்லியும் புதுசாக ஒன்றுக்கும் நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, உன்னை ஓங்கி அறைய நீயும் அவனை அரைஞ்சியே, இது வரைக்கும் நடக்காத பிரச்சனை, பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனைய ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு ராஜலட்சுமி பேச, ஆமாம் லாஸ்ட் வீக் சண்டே, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன இப்போவா, அவன் எதுக்காக அவங்ககிட்ட சண்டை கட்டுனா, அதுதான் அவன் ஆம்பளை, அவன் வேலையை காட்டிட்டான், உன்னை போய் கல்யாணம் பண்ணி வச்சாரே, இருக்கட்டும் எங்கள் மாப்பிள்ளை தங்கராஜ் வரட்டும், 2ல் 1 தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அங்கே ராகவனும் பேசுகிறாங்க. இன்னைக்கு கனகா வீட்டுக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ராஜலட்சுமியும். உடனே யார், ஹூ இஸ் திஸ் அந்த கனகா அப்படின்னு மதியும் பேசுகிறாங்க. உடனே இருக்கட்டும், அது எல்லாம் எங்கள் மாப்பிள்ளை வரட்டும், எல்லாம் பேசி பஞ்சாயத்தை முடிச்சிடலான்னு தான் இருக்கிறோம் அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலம் மாப்பிள்ளையும் சுரேஷும் வர்றதுக்காக ராஜலட்சுமியும் ராகவனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ தங்கராஜும் வர்றாரு. என்ன மாமா, என்ன அத்தை, என்ன பிரச்சனை, அவ கம்மன்னு இருந்தாலும் நீங்கள் அடங்க மாட்டீங்களே, ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி சுரேஷ் வேலையை விட்டு அங்கே வீட்டில் உட்கார வைக்காமல் 2 பேரும் அடங்க மாட்டாங்க ரேவதி அப்படின்னு ரேவதி கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு தங்கராஜ். உடனே உங்கள் மாமனார் மாமியார் தானே, அப்படித்தான் இருப்பாங்க, ஏன்னா உங்களை தூக்கி வச்சுக்கு தலையில் வச்சுட்டு ஆடும்போதே தெரிய வேண்டாம் அவங்களோட கேரக்டர் எப்படின்னு அப்படின்னு அங்கே முணுக்குறாங்க ரேவதி. உடனே தங்கராஜு என்னமோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் என்னம்மா என்ன பிரச்சனை இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வாங்க உங்களுக்கு கூட நல்லா தெரிஞ்சிருக்கு, நம்ம வீட்டுக்கு வந்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனால தான் வர சொல்லி இருப்போன்னு, என்றைக்குமே சந்தோஷமாக இந்த வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல முடியாதே, ஏன்னா மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சவ அப்படின்னு சொல்ல, சுரேஷும் அம்மா இன்னைக்கு என்னம்மா பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையை கிளறிட்டே இருப்பீங்களா 2 பேரும் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டா ஆமாம், உன்னை நீ தொட்டு தாலி கட்டினவ உன்னை தொடர்றதுக்கு அனுமதிச்சிருந்தா நீ எதுக்குள்ள அந்த கனகா வீட்டுக்கு போகிற, உங்கள் அப்பா பார்த்துட்டு வந்து பிபி எகிரி அட்டாக் வர்ற மாதிரி மத்தியானம் உட்காந்துட்டாரு, இவன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கா, உன்னை புருஷனா ஏற்றுக்குவாளா ஏற்றுக்க மாட்டாளா, பெற்றவங்களுக்கு இந்த காட்சியை பார்த்துட்டு மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜ் கேட்குறாரு, ஏண்டா மாப்பிள்ளை எங்கடா எதுக்குடா நீ அவள் வீட்டுக்கு போன, அவளே ஒரு ரொம்ப மோசமானவ, முடிஞ்சா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பிடிச்சி அவளை உள்ளே வைக்காம அவ்வளவு அசிங்கமான இடத்துக்கு நீ எதுக்கு, அதுவும் மஃப்டியில் போனாங்காட்டி தானே உங்கள் அப்பாவுக்கு மனசு கெட்டு போய் இங்கே வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல, ஐயோ மாமா அவள் எத்தனை வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணாலும் பிடிக்கிறதுக்கு தண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி மஃப்டியில் போய் அவளை பிடிச்சு எப்படியாவது ஜெயிலில் போடணும்னு சொல்லி எனக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு, அதுக்காகத்தான் நானும் கூட 2 கான்ஸ்டபிளும் அவள் வீட்டுக்கு போகிற கஸ்டமர் மாதிரி போனோம் மாமா, இதை பார்த்துட்டு வந்து எவ்வளவு பிரச்சனை பண்ணி மதியையும் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் பண்ணி, ஐயோ நீங்கள் சாதாரண மனுஷங்களே கிடையாது, அப்பா அம்மா தெய்வங்களே உங்கள் 2 பேர்த்த நான் தெரியாமல் தான் கேட்குறேன், பொதுவாக ஒரு பழமொழி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எப்படி ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்குறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதை 2யுமே
செய்யறது நீங்கள் 2 பேரும் இந்த பெருச்சாளிங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் முகத்துலையும் காரி துப்பிட்டு சொல்கிறாரு சுரேஷ். இனிமேல் 2 பேர் ஏதாவது பிரச்சனைன்னு கிளறிட்டு வாய் பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் ஸ்டேஷனில் இருக்கிற லத்தியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தட்ட வேண்டியதாக போயிடும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாரு சுரேஷ். உடனே அடைச்சே ஒன்றும் இல்லாத உப்பு சப்பில்லாத பிரச்சனைக்கா என்ன பஞ்சாயத்துக்கு வர சொன்னீங்க அப்படின்னு முழிக்கிறாரு தங்கராஜ். உடனே ரேவதியும், என்ன குழம்பு மணமணக்குது அண்ணி, என்ன சமையல், வந்ததுக்கு ஒரு புடி சாப்பாடு சாப்பிட்டு போயிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இங்கே தங்கராஜ், ராஜலட்சுமி, ராகவன் 3 பேரும் பல்பு வாங்கிக்கிட்டு ஹாலில் உட்காந்துருக்க அழகுமதியும் சிரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அவங்கள பார்த்து கேவலமாக ஒரு சிரிப்பு.